வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றார் ஞானேஷ்குமார். 2029 ஜனவரி வரை பதவி வகிப்பார் என தகவல். கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இபிஎஸ் விஷம பிரச்சாரம் செய்வதாக அமைச்சர் ரகுபதி ஆவேசம். பெண்களை பாதுகாப்பதில் சிறிய சமரசத்திற்கும் முதலமைச்சர் இடம் தர மாட்டார் என்றும் திட்டவட்டம். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தி செல்ல வைக்கப்பட்டிருந்த 12 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். 2 பேரை கைது செய்து கியூ பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 64,280 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 8,085 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சட்டமன்றத்தில் 2வது முறை மசோதா நிறைவேற்றினால் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வ வாதம். சென்னை அயப்பாக்கம் பகுதியில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வீடுகளின் வாசலில் கோலமிட்டு மக்கள் எதிர்ப்பு. இந்தியை திணிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை கோலமாக இட்டு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள். எங்களை தயவு செய்து நிம்மதியா வாழ விடுங்க, தமிழர்களை தமிழர்களாக இருக்க விடுங்க. இன்னைக்கு நாங்க ஒரு கோலத்தை போட்டு எங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்னா உங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்றதால இத்தனை பெண்கள் கூடி இருக்கிறோம். இன்னும் கூடுவோம். எங்களுக்கு திணிக்க கூடாது. எங்களை அன்பான வழியில அறவழிக்க சொன்னா நாங்க எல்லாமே இருப்போம். எங்களுக்கு எதிர்ப்புன்னு ஒண்ணு வந்துதான் நாங்க கொடி தூக்குவோம். எங்க ஒண்ணா போய் போராடுவோம். முடிஞ்சா அங்கேயே வந்து டெல்லியிலே வந்து பேசுவோம். தமிழ்நாட்டை ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டம். இனி கோ பேக் மோடி கிடையாது, கெட் அவுட் மோடி தான் என்றும் பேச்சு. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும். இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். இந்தியை கட்டாயமாக திணித்தால் தமிழகத்தில் மீண்டும் மொழிப்போர் வெடிக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மொழிப்போருக்கு தயாராகி வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டாதான் என்னங்க, ஏங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க நாங்க எடுத்து சொல்றோம். ஆனா நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்றாங்களோ அததான் நீங்க கேட்டுருக்கீங்க. Let me be very crystal clear. We reject NEP 2020. We reject PM Free School. We reject Hindi imposition என்பதை நான் சொல்றேன். திருவள்ளூர் அருகே பத்தியால்பேட்டை பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் இடித்து அகற்றம். போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த பல கட்டிடங்களையும் இடித்து அகற்றிய நெடுஞ்சாலைத்துறையினர். திருப்பூரில் கணவர் கண்முன்னே கத்தி முனையில் வடமாநில பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று வன் செயலில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் கைது. கோவையில் 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தில் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது.
ஸ்னாப்சாட் ஆப் மூலம் பழகி சிறுமியை சீரழித்தது போலீசார் விசாரணையில் அம்பலம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. கைதான அரசு உயர்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் பணியிடை நீக்கம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த வழக்கில் 3 பேருக்கு நீதிமன்றம் சம்மன். குற்றம் சாட்டப்பட்டவர்களை மார்ச் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சிபிசிஐடிக்கு புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ஐனாவரத்தில் தனியார் மருத்துவமனையில் 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. உறவினர்கள் போராட்டம். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே விளைநிலங்களில் காலாவதியான கெமிக்கலை கொட்டிச் சென்ற மர்ம நபர்கள். ரசாயனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்பு. ராமேஸ்வரம் சென்ற சேது எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது. ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் தூங்க விடாமல் பயணிகள் தொந்தரவு செய்ததாலும் மிரட்டல் விடுத்ததாக வாக்குமூலம். அரசு பள்ளிகளில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடக்கம். தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் உத்தரவு. திருச்சி வயலூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அரோகுரா முழக்கம் எழுப்பி வழிபாடு. தலைநகர் டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார்? இன்று நடைபெறுகிறது பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம். திரிவேணி சங்கம தண்ணீர் மனிதர்கள் குளிப்பதற்கு தகுதியற்றது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிர்ச்சி தகவல். அறிக்கையை ஆய்வு செய்து பதிலளிக்கும்படி உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்தவுடன் அண்ணா அண்ணா என கதறி எழுத சிறுமி. அன்போடு அரவணைத்து முத்தமிட்ட காட்சி இணையத்து வைரல். யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 21ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. மே 25ஆம் தேதி தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் 2வது முறையாக அவகாசம். பாகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். முதல் போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதல். பெண்கள் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி அசத்தல். புஷ்பா திரைப்பட இயக்குனருடன் இணையும் ராஷ்மிகா மந்தனா. சுகுமார் இயக்கும் புதிய படத்தில் ராம் சரணுக்கு ஜோடியாக நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்.